உயரமான மரங்கள் காற்றில் மெதுவாக அசையும் ஒரு பசுமையான காட்டில் பல்வேறு விலங்குகள் ஒன்றாக வாழ்கின்றன. ஒவ்வொன்றும் சுற்றுச்சூழல் அமைப்பில் தனித்துவமான பங்கை வகிக்கின்றன. சூரிய ஒளி படர்ந்த பாதைகள் விளையாட்டுத்தனமான உயிரினங்களால் நிரம்பியுள்ளன. அவற்றில் 2 சிறப்பு நண்பர்கள் உள்ளனர். ஆர்வத்திற்கும் விளையாட்டுத்தனமான மனப்பான்மைக்கும் பெயர் பெற்ற ரவி என்ற முயல் சுற்றித் திரிவதை விரும்புகிறது. அதே நேரத்தில் முனி என்ற ஞான ஆந்தை உயரத்திலிருந்து உறுதியான கிளைகளில் அமர்ந்து எல்லாவற்றையும் கவனிக்கிறது. ஒரு வெயில் காலையில் ரவி ஒரு சாகச தீப்பொறியை உணர்ந்து முனியிடம் திரும்பி மறைக்கப்பட்ட பள்ளத்தாக்கை ஆராய்வதை உற்சாகமாக பரிந்துரைக்கிறார். தனது இறக்கைகளை உற்சாகமாக அசைத்து முனி ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவர்கள் ஒன்றாக வரவிருக்கும் நாளுக்கு தயாராக புறப்படுகிறார்கள். அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக அலையும் போது அவர்களின் குழுப்பணியை சோதிக்கும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். சோதனைகளுக்கு மத்தியில் நட்பு எவ்வாறு மலரும் என்பதை காட்டுகிறது. திடீரென்று அவர்கள் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் தங்களை காண்கிறார்கள். பயம் ரவியை கழுவுகிறது. ஆனால் எப்போதும் ஆதரவளிக்கும் முனி ரவியை ஊக்குவிக்கிறார். அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் வலிமையை அவருக்கு நினைவூட்டுகிறார். ஒன்றாக அவர்கள் பாதுகாப்பாக கடக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்து நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பின் அழகை காட்டுகிறார்கள். துணிச்சலான சாகசத்திற்கு பிறகு ரவியும் முனியும் வண்ணமயமான விதானத்தின் கீழ் இயற்கையின் அதிசயங்களால் சூழப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான சுற்றுலாவை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சிரித்துக்கொண்டே கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். உண்மையான நட்பு எந்த தடையையும் கடக்கும் என்பதை நிரூபிக்கிறது. பொழுது சாயும்போது ரவியும் முனியும் தங்கள் பயணத்தை பற்றி சிந்திக்கிறார்கள். துடிப்பான காட்டில் அதன் குடிமக்களுக்கு இடையிலான பிணைப்புகள்தான் அதை செழிக்க வைக்கின்றன என்பது தெளிவாகிறது. உண்மையான நட்புக்கு எல்லைகள் இல்லை. அனைவருக்கும் உதவும் நீடித்த தொடர்புகளை உருவாக்குகின்றன. குழுப்பணி மற்றும் நம்பிக்கையின் சக்தியை நம் அனைவருக்கும் நினைவூட்டுகின்றன.